Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு 23rd December. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா 42,230 கீழே வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அதுவே வந்து 42,590 ஒரு 600க்கு மேலே வந்து பை பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ 15 மினிட்ஸில் இருக்குது. நம்ம வந்து என்ட்ரிக்கு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கி கேப் டவுன் ஆகிடுச்சு. கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து 42,200 வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. பட் இது டேரெக்டாக இமீடியட் செல்லிங் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து சம் சார்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல பிரேக் டவுன். ஸோ 945 கேண்டில் வந்து நம்ம ஒரு பிரேக் டவுனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து 49,950 பிரேக் கொடுத்த உடனே நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஸோ நம்மளோட என்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட என்ட்ரி. அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4210. சரிங்களா? நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,800 ஆஸ் டிஸ்கஸ்ட் எஸ்டர்டே. ஸோ எஸ்டே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் 42,200 உடச்சிருந்த பட்சத்தில் 41,850 to 900 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி கேப் டவுனாக இருக்குனால நமக்கு 41,800 வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, அல்லது நம்ம வந்து 1:5 கூட போய்க்கலாம். ஸோ 1:5 நம்ம வச்சு பார்ப்போம். ஸோ நமக்கு அச்சீவ் ஆச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் பண்ணியிருப்போம். ஸோ அது மூலமாக நமக்கு லிமிடெட் செட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நமக்கு புக் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு. இப்போ ஃபர்தராக வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணலாம். எப்போ பிளான் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்த உடனே நம்ம வந்து ட்ரையல் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேஸில் மறுபடியும் நமக்கு காஸ்ட் டு காஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஐடியல் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 4250. ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் நெகட்டிவில் போயிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாப் ஹிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு வந்து 1.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இதான் வந்து இன்றைக்கி ஐடியல் லெவல் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இதான் வந்து ஒரு செட்டப் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைப் ஆஃப் செட்டப். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து எண்ட் ஆஃப் த டேக்கு மேலே தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 210 கேண்டில். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி காலையில் எடுத்திருந்தீங்க என்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளி ஒரு லாங் டேவாக இருந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு டார்கெட் அச்சீவ் டே. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட இன்றைக்கான லாஜிக். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.